ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ராமகிருஷ்ண மிஷனை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரைட். ராமகிருஷ்ண மிஷனை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட கல்வித்துறையில் பெரும் பங்காற்றிய இந்து நிறுவனங்களில் ஒன்று ராமகிருஷ்ண மிஷனும் காணப்படுது. சுவாமி விபுலானந்தரால் தொடக்கி வைக்கப்பட்ட இந்த ராமகிருஷ்ண மிஷன் இலங்கையில் தங்களுடைய கிளைகளை பரப்பி சமயம் மற்றும் சமூக பணிகளை இன்றைய வரைக்கும் மாற்றி வருகிறது. இதனுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகும்போது குறிப்பாக நம்ம சொல்லப்போனால் கிழக்கு மாகாணத்தில் இந்து தமிழ் கல்வியினுடைய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருமை ராமகிருஷ்ண மிஷனை தான் சாரும். அதே மாதிரி திருகோணமலையில் கோணேஸ்வரா இந்து கல்லூரி, சண்முகா மகளிர் கல்லூரி, மட்டக்களப்பு சிவானந்த வித்யாலயம், அக்கரைப்பற்று ராமகிருஷ்ணா வித்யாலயம் உட்பட பல இந்து பாடசாலைகளில் இந்த நிறுவன அமைப்பாக ராமகிருஷ்ண மிஷன் தான் விளங்கியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராமகிருஷ்ண மிஷனுடைய வழிகாட்டுதலில் யாழ்ப்பாணம் கோண்டாவில் ராமகிருஷ்ண வித்யாலயம், வைத்தீஸ்வரா வித்யாலயம் போன்றவையும் அமைக்கப்பட்டுச்சு. ராமகிருஷ்ண மிஷன் சமய பணிகளை மட்டும் இல்லாமல் அவங்களால சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக ராமகிருஷ்ண மிஷனால் அனாதை விடுதிகள் நடத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஒரு காப்பானாக, ஒரு அரணாகவும் ராமகிருஷ்ண மிஷன் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமய நிகழ்ச்சிகள், சமய சொற்பொழிவுகள் உட்பட பல்வேறு சமயம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை நடத்துகிற இந்நிறுவனம் சிறந்த நூலகங்களையும் கொண்டு விளங்குது. இன்றைய வரை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ண மிஷனால் ஆரம்பிக்கப்பட்டு வைத்த அந்த அறநெறி பாடசாலைகள் தான் காலத்தால் முந்திய அறநெறி பாடசாலைகள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அடையாளத்தோடு காணப்படுது. எல்லாத்துக்கும் மேலே ராமகிருஷ்ண மிஷனுடைய கல்வி பணி தான் இலங்கையோட கிழக்கு, அதாவது இலங்கையோட கிழக்கு பகுதி, அதாவது கிழக்கு இலங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு இலங்கையில் இந்துக்களோட கல்வி நிலை இன்றைக்கும் மேலோங்கி காணப்படுது அப்படின்னு சொன்னால் அது ராமகிருஷ்ண மிஷனுடைய பங்களிப்பு தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிகையாகாது. சரி வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ராமகிருஷ்ண மிஷன் பற்றி சுருக்கமாக சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு சிறு குறிப்பு எழுதுறதுக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி.